கிரெடிட் கார்டில் பண்ணக்கூடிய தப்பு வந்து என்னென்னா, இப்போ நீங்களும் நானும் ஃப்ரெண்டு அப்படின்னதுன்னா, நான் உடனே ஓகே இந்தாங்க ஏதாவது வாங்கணும்னா வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னதாக இருந்ததுன்னா, ஃப்ரெண்டுக்குன்னு வாங்கி கொடுத்துடலாம். திருப்பி பணம் கொடுக்கலன்னா நம்ம தான் கட்டணும். இந்த மாதிரி ஃப்ரெண்டுக்காக போய் தான் வாங்கி கடன் இருந்தால் பரவாயில்ல, ஃப்ரெண்டுக்காக மாற்ற ஆளுங்க நிறைய பேர். இன்னொன்று வந்து என்னென்னா, எப்பா என்கிட்ட கிரெடிட் கார்டு இருக்குப்பா, எனக்கு இவ்வளவு லிமிட் இருக்கு, நான் எதை வேணாலும் வாங்குறேன் அப்படின்னதுன்னா, வாங்கினா நீங்கள் தான் பே பண்ணணும். ஸோ இதில் வந்து அடுத்த செட் ஆஃப் பீப்புள் வாங்குறாங்க. இதெல்லாம் வந்து யூஸ் பண்ண தெரியாதவங்க பண்ணக்கூடிய வேலை. நான் எப்படி அதை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும்னு இப்போ சொல்ல போகிறேன். ஓகே இப்போ நான் எப்படி யூஸ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து என்ன பண்ணுறேன், என்ன வாங்குறேனோ அதை கரெக்டாக அதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, இன்றைக்கி எல்லாமே எல்லா ஆப் இருக்குது, எல்லா நோட்டிஃபிகேஷன் இருக்குது, ஆர் யூ கேன் பேங்க்லேயே வந்து அந்த தேதிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆட்டோ பேன்னு கொடுத்தீங்கன்னா அது பே பண்ணிவிடும். அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா யூ டூ இட் மேனுவலி. இன்றைக்கி நமக்கு அலாம் கொடுக்கறதுக்கு இது பண்ணுறதுக்கு நிறைய இது இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், என்ன வாங்குறேனோ அதை பே பண்ணிடுறேன். ஓகே, அப்போ அது மாதிரி பண்ணுறேன் அப்படின்னதுன்னா, நான் சொன்னேன் மினிமம் 20 நாள், மேக்ஸிமம் 50 நாள். 50 நாள் எப்படின்னா, என்னுடைய பில்லிங் சைக்கிள் 26ஆம் தேதி. அப்படின்னா என்ன, 25 தேதி வரையும் வாங்கினதை 26ஆம் தேதி பில் பண்ணி அனுப்புகிறாங்க. நான் இப்போ 26 வாங்குறேன்னு வச்சுங்க, அது நெக்ஸ்ட் 26க்கு தானே பில் பண்ண போகிறாங்க. அப்போ அங்கே ஒரு 20 நாள், இங்கே ஒரு 30 நாள். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, பீப்புள் ஹூ எஃபெக்டிவ்லி யூஸ், அவங்க வாங்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் வந்து பெருசாக இருந்ததுன்னு வச்சுங்க, அப்போ என்ன பண்ணிப்பாங்கன்னா, இந்த பில்லிங் சைக்கிள் முடிஞ்ச உடனே வாங்கினோன்னா தே கேன் என்ஜாய் ஃபார் அ லாங்கர் பீரியட் ஆஃப் கிரெடிட் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். கரெக்டாக அது மாதிரி பண்ணுறது, அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் இது.